ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்ஆர் இ-காமர்ஸ் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இ-காமர்ஸ் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் வித்தின் 4 hours உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, FBAக்கு உங்களோட ப்ராடக்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா நிறையா நியூஸ் எல்லாருக்கு வந்து இந்த MRP லேபிள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்குது. எல்லா நியூஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆல்ரெடி FBA ஷிப்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட சேனல் நேம் வந்து எம்ஆர் இ-காமர்ஸ் சொல்யூஷன்ஸ். இதில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி அமேசான் FBA ஷிப்மெண்ட் அண்ட் APOP கைடன்ஸ் இன் தமிழ் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே நான் FBA ஷிப்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ மூலமாக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டோட பார்கோடு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் FBAக்கு அனுப்பணும் அப்படின்னா அமேசானுக்கு வந்து பார்கோடு மட்டும் பத்தாது, உங்களோட MRP லேபிளும் உங்களோட ப்ராடக்ட் பேக்கேஜெலாம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த இதையும் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு seat.new அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எம்டி சீட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் க்ரோம் ப்ரௌசரில். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கேப்ஷா ஆன் பண்ணிவிட்டு MRP அப்படின்னு போடுங்க. இந்த மாதிரி ஒரு காலம் வச்சுட்டு, இப்போ நம்மளுக்கு வந்து ருப்பி சிம்பிள் வேணும், அது நம்மளோட கீபோர்டில் இருக்காது, அதுக்கு கூகுளில் போயிட்டு ருப்பி சிம்பிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி ருப்பி சிம்பிள் உங்களுக்கு வரும். இதை அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்கள் ப்ராடக்டோட MRP என்னவோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு கோடு போட்டு விட்ருங்க. இவ்வளோ தான். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப பெருசாக நிறையா பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பார்கோடை நீங்கள் ஒட்டுறீங்க. அந்த FBA ஷிப்மெண்ட் கைடன்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு. அண்டு இந்த MRPயும் வந்து பிரிண்ட் எடுத்து இதையும் வந்து ஒட்டிடுறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த 599 இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு MRP இருக்கும், வேறு ப்ராடக்ட்டுக்கு வேறு ஒரு MRP இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்டில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து நீங்கள் அனுப்புகிறீங்களோ, இப்போ 10 ப்ராடக்ட் இதில் அனுப்புகிறீங்க அப்படின்னா இதை வந்து 10 இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும். எப்படின்னா, இப்போ ஒரு இது இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இது வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மாறிக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இப்படி இழுத்திங்கனாலே போதும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த MRP நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கிங்க. போல்டு பண்ணி கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ட்ராக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து போல்டு பண்ணோன்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போல்டு அப்படின்னு இருக்குல்ல, B அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இதை பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு பண்ண வேண்டாம், 12 வச்சிருந்தாலே போதும். இதோட பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் நம்ம வந்து வேறு மாதிரி ரெட் கலரில் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஃபில் கலர் இருக்கும், இதை கொடுத்துட்டு ரெட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் விசிபிளாக இல்லை, அதுக்கு வந்து ஒயிட் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். இங்கே ஏன்னு போட்டு டெக்ஸ்ட் கலர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து டெக்ஸ்ட் மாறிக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு 10 இருக்குது அப்படின்னா இதை இந்த இடத்துல 10 வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுறலாம். அதே மாதிரி வேறு ஏதோ ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு இது மட்டும் இந்த மாதிரி ரைட்டில் இழுத்து விட்டுட்டு அதோட MRP என்னவோ இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட MRP இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிங்க. தென் அகைன் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதை இப்படி ட்ராக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு MRP அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக நீங்கள் எது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிட்ட பார்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், இந்த பார்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிக்கும். இதுக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா பார்டர் கலர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலராக மாற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னுமே நம்ம பெரிய சைஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நம்மளுக்கு மறையிறங்காட்டி இதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இது இப்படி ஹோவர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி கொஞ்சம் ரைட்டில் இழுத்து விட்ருங்க எல்லாத்துக்கும். இப்போது வந்து எல்லாத்தையும் டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு Ctrl+P கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். இதில் வந்து பிரிண்ட் அப்படிங்கிறதுல செலக்டட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பேப்பர் சைஸில் உங்களுக்கு நிறையா சைஸ் இருக்கும், எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் சைஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். A4 வேணும்னா A4 சைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப் வேணும்னாலும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், போட்டாயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரிண்டர் வந்து எடுத்துக்கும். நீங்கள் போட்டாயிலே வேணாலும் கொடுத்துக்கோங்க. மார்ஜின்ஸ் வந்து எப்போவுமே நார்மலாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரு சைட்லலாம் வந்து நம்மளோட இங்க் வந்து ஆகாது. அதனால் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கும், இந்த கிரிட் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த நோட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து டோட்டலாக சென்டர் அலைன்மெண்ட் ஆகிக்கும். சென்டர் கொடுத்துருங்க. வெர்டிக்கல் வந்து டாப்லேயே இருக்கட்டும். தென் ஹெட்டர் ஃபூட்டர்ஸ் வந்து
இதெல்லாம் ஏதாவது வேணும்னா நம்ம கொடுக்கலாம், பட் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. தென் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் இது வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இந்த கலர் அப்படிங்கிறதுல கலர் அப்படின்னு மாற்றி விட்டுறணும். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலராக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ வந்து பேஜஸ் அப்படிங்கிறதுல ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து எல்லா பேஜுமே பிரிண்ட் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து இதில் செகண்ட் பேஜ் எம்டியாக இருக்குது. அப்போனா இந்த ஆல் அப்படிங்கிறதுல கஸ்டம் மாற்றிட்டு இதில் 1 அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், செகண்ட் பேஜ் எம்டியாக இருந்துச்சு அதனால். தென் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் பிரிண்டர் வந்து உங்களோட இதில் கனெக்ட் பண்ணலை அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா இந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுல சேவ் எஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே பண்ண தேவையில்ல, சேவ் எஸ் பிடிஎஃப் மட்டும் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். இதில் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ஆர்பி டேக் வந்து ஈஸியாக வந்துடுச்சு. இவ்வளோ தான். இதில் வந்து பெரிய ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், Canva Pro இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.